Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3452 தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். இது யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் டாபிக், ஓகேவா? ஸோ யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்றது தான் யூனிட் 2 ஃபுல்லாகவே, ஓகே. தென் அதோடைய ஸ்டேட்ஸ், அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது. அதுக்கு பேசிக் ஃபஸ்ட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு தெரியணும். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது என்னன்னா ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறது எங்கே அப்படின்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜை தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனைட் ஆட்டோமேட்டா எப்படி இருக்கும்? டைக்ராமேட்டிக் ஃபார்மில் இருக்கும். அதை ஒரு லாங்குவேஜில் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸுக்கு பேர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். அப்போ எக்ஸ்பிரஷன்னா என்ன இருக்கும்? காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்கும், நோட்டேஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஆல்ஃபபெட்ஸு, நம்பர்ஸு, பெரான்தசிஸ், தட் ஸ்பெஷல் கேரக்டர், ப்ளஸ், அடிஷன், மைனஸ், டிவிஷன், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் மூலியமாக ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணுறோம்னா இதை நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆர் த டைப் ஆஃப் லாங்குவேஜ் டிஃபைனிங் the notation. இது எதை பண்ணுனா NFA, DFA, epsilon NFA இது எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணும். எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இப்போ any number of zeros followed by any number of ones னு கொடுத்துட்டாங்க. any அப்படின்றப்பயே நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளிகேஷன் நான் ஸ்டார் போடுறேன். அப்போ அதுக்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்னா any number of zeros, ஸோ 0 ஸ்டார், any number of ones அப்போ 1 ஸ்டார், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் அடுத்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னு ஒரு வேர்ட் இருந்துச்சுன்னா ஏன்றது ஆல்ஃபபெட், அது இன்புட்டாக எடுத்துக்கும், அதை நம்ம சமேஷனில் டிஃபைன் பண்ணுவோம். இது வந்து எப்சலான்றது லாங்குவேஜில் இருக்கும். எங்கே அப்படின்னா நம்ம எம்டி இன்புட் எங்கெல்லாம் பாஸ் பண்ணுறோமோ ஸ்பெஷல் கேரக்டர் பாஸ் பண்ணுற இடத்துலலாம் எப்சலான் போடுவோம். தென் பைன்றது ஒரு எம்டி லாங்குவேஜ். இப்போ R1 + R2னு ரெண்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷனை கம்பைன் பண்ணுறோம்னா இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூனியன் ஃபங்க்ஷன், ஒன்று சேர்க்கறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ R1 × R2 அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்னா அதுக்கு பேர் கன்கார்டினேஷன் ஃபங்க்ஷன். அதுக்கு இடையில வர்றது டாட், ஓகேவா? டாட் வச்சு இது பண்ணுவோம். ஆர் ஸ்டார் அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் க்ளோசர், அதாவது திரும்ப திரும்ப ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டார் போடுவோம், ஓகேவா? பெரான்தசிஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆரில் இந்த பெரான்தசிஸ்க்கு பதிலாக இந்த எப்சிலான் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இது ஆருக்கு அந்த எப்சிலான் க்ளோசருக்கு டிஃபைன் பண்ணுறது, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். என்னெல்லாம் ஆப்ரேட்டர் எதுக்கு ஹை ப்ரியாரிட்டி எதுக்கு லோ ப்ரியாரிட்டி, யார் முதல்ல வந்து இன்வால்வ் ஆகணும், ஒர்க்கை பார்க்கணும், யார் அடுத்து பார்க்கணும், நம்ம ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்போம். அதுல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னா யூனரி ஆபரேட்டரான இந்த ஸ்டார் தான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பிரசிடென்ஸ்ல வருவாங்க. இது எப்படின்னா லெஃப்ட் டு ரைட் நம்ம பார்க்கணும். லெஃப்ட் டு ரைட் பார்க்குறப்ப ஸ்டாருக்கு தான் முதல்ல வேல்யூ கொடுக்கணும். அடுத்து நம்ம கன்கார்டினேஷன் ஆபரேஷன் இந்த மைனஸ்க்கு கொடுக்கணும். அடுத்து தான் லாஸ்டா யூனியன் ஆபரேஷனுக்கு கொடுக்கணும். ஃபைனலா ஃபைனைட் ஆட்டோமேட்டாவும் ரெகுலர் எக்ஸ்பிரஷனும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஸ்டார் மைனஸ் பிளஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பிரசிடென்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு, ஓகேவா? ஸோ நான் இங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி போடுறதுன்னு மட்டும்தான் என்னன்னு தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லேருந்து NFA எப்படி கன்வெர்ட் பண்ணணும், எப்சிலான் NFAலேருந்து எப்படி DFA பண்ணணும்னு ஒவ்வொரு சம்மா போடலாம், ஓகேவா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.